செக்கிழத்து புண்ணாயின. கல்லுடைத்து சணல் உற்று அவருடைய உடம்பு சிதை உற்றது. அது மட்டுமா, மேலோர்கள் வெண் சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிளையோ என்று அவரின் உற்ற நண்பன் பாரதி மனம் நொந்து பாடினார். விடுதலை பெற்று வ.உ.சி. வெளியே வருகையில் அவரை அழைத்து போக கூட ஆளில்லை என்பது ஒரு கசப்பான வரலாறு. லட்சங்களில் வாழ்ந்த அந்த மனிதர் பஞ்சம் பிழைப்பதற்காக சென்னைக்கு வந்தார். மண்ணெண்ணெய் கடை வைத்து தெரு தெருவாக சென்று மண்ணெண்ணெய் விட்டு பசியாற்ற முயன்றார். இப்படியாக அவருடைய வழக்கறிஞர் பட்டத்தை மீட்டு தந்த ஆங்கிலேய நீதிபதி வாலஸ் நினைவாக தனது பிள்ளைக்கு வாலேஸ்வரன் என்று பெயரிட்டார் வ.உ.சி. இறுதியில் வறுமையோடு அவர் இறக்கிற பொழுது பாரதியின் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் சோகம் என்ற வரிகளை கேட்டுக்கொண்டே 1936 நவம்பர் 18 உலகை விட்டு மறைந்தார். இன்றும் நம்முடைய தாய் நாட்டு மக்களுக்கு கப்பல் என்று சொன்னாலே வ.உ.சி.யின் நினைவுதான் முன்னே வருகிறது. அதனால் நம்முடைய தாய் நாட்டு கப்பல்களிலே அந்த செக்கிழுத்த செம்மலின் கரங்கள் பொறிக்கப்பட வேண்டும் என்று கூறி நிறைவாக வாழ்ந்து மறைந்து 90 நாட்களில் காணாமல் போகும் தலைவர்கள் மத்தியிலே ஏறத்தாழ 90 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தலைவரை பற்றி இன்றைய வாரிசுகளும் பேசுகிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்த வாழும் வ.உ.சி.யின் தொண்டர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.